முதல்வர் சரியா தானே சொல்லியிருக்காரு. ஏன் இவ்வளவு கோவப்பட்டு அவரை பார்த்து? அதுலயும் வேற சில பேர் நக்கலா வேற பேசுறாங்க. அவர் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொன்னாரு? இந்த தேர்தல் 2026ல நடக்க போற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் ஆனது. அதான் இங்க இருக்கிறவங்களுக்கு அதான் எல்லாம் இங்க நினைச்சிருக்காங்க திமுக அதிமுக போட்டிட்டு. திமுக பாஜக கூட்டணி கூட வந்து போட்டி. அவர் சொன்னதுல என்ன தப்பு? அவர் சொன்னது எதுவுமே பொய்யில்லைன்னு சொல்லி தானப்ப நீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இருமுடிக்கு அது மலைக்கு இருமுடி கட்டி போற மாதிரி ஆளாளுக்கு டெல்லிக்கு பிளைட்டை பிடிச்சி பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. விட்டா டோக்கன் சிஸ்டம்லாம் போட்டு உள்ள விடுவாங்க போல, கியூஆர் கோடெல்லாம் காமிச்சு. கூட்டம் அதிகமா இருக்கு சார், உங்க டைமுக்கு நீங்க வந்து அவரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க சொன்னாலும் சொல்லுவாங்க போல. நைட்டு 1 மணிக்கு பிளைட்டை பிடிச்சி பறந்து போயிருக்காங்க சார். ஒன்றும் இல்லை ஐயா, மோடி இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் பண்ண வந்ததை விட ஐயா பழனிசாமி இங்கேருந்து பறந்து டெல்லிக்கு போயிட்டு பிரச்சனையை சரி செய்ய பார்க்குற. என்ன பிரச்சனை? எங்களுக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் சீட்டை கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்க, கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்காக போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல. கேட்டால் நாங்கள் தான் தலைமைக்கு கூட்டணியும் பார்க்க. இப்போ எத்தனை முறை இவர் போயிருக்காரு? இப்போ உண்மையில யாரு கண்ட்ரோல்ல அதிமுக இருக்கு? இந்த எலெக்ஷனு உண்மையிலேயே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான எலெக்ஷன் தானா? பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. டக்ளஸ் கணக்கா ஆக்கி விட்டாங்க ஐயா எடப்பாடிய. நான் என்னமோ நீ தான் இந்த கம்பெனிக்கு ஓனர்னு நினைச்சேன். கருமா, நீ ஓனர் இல்லையா அவங்கள, நீ சும்மா டம்மி அவங்கள அப்படின்னு சொல்லி அவரே வந்து கிளம்பி போறாப்புல. மற்றவங்க கிளம்பி போனா பரவாயில்ல, அவர் கிளம்பி போற. இது வரைக்கும் ஐயா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ஒரு 5 முறை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனதுக்கு அப்புறம் ஒரு 4 முறை, கிட்டத்தட்ட 9 முறை ஐயா அமித்ஷாவை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. சரி ரைட்டு, போற இடத்துலயாச்சும் மரியாதை இருக்கா? போற இடத்துல கூப்பிட்டு வச்சு, ஏன்னா ஒருவேளை இவங்க நினைக்கிறபடி ஜெயிச்சுட்டாங்க, இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிச்சுச்சுன்னா ஐயா பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா. ஆனா இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஐயா மோடியோ ஐயா அமித்ஷாவோ இவர் தான் முதலமைச்சர், இவருக்கு தான் நாங்கள் முடிசூட்டுவோம், இவரைத்தான் நாங்கள் கொண்டு உட்கார வைப்போம், அதிமுக தான் ஆட்சி அமைக்க வாயை திறந்து இது வரைக்கும் என்னைக்கு சொன்னதே கிடையாது. அவங்க இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், என்டிஏ ஆட்சி அமையும், ஒரு நல்ல முதல்வர் வேட்பாளர் என்டிஏலேருந்து பிறந்து வருவார், இனிமேல் ஒரு முதலமைச்சர் பிறந்து வருவார் அப்படின்ற மாதிரி அவங்க எந்த இடத்துலையும் ஐயா பழனிசாமிய எங்களுடைய கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் இது வரைக்கும் அவங்க ப்ரமோட் பண்ணல. நயினார் அண்ணன் தான் உரிய பங்காளி. என்ன இப்போ அவங்க சொல்லலன்னா நான் சொல்றேன், நான் பொண்ணு உனக்கு சொல்லணும் பாஜகலேருந்து, அவ்வளோதானே. இவர் தாயா வேட்பாளர், நல்லா பார்த்துங்க. என்னமோ இவர் பாஜகவுக்கு தலைவர் மாதிரி. யாரு? நயினார் அண்ணன். யாராச்சும் ஒரு ஆள் தமிழ்நாட்டிலேருந்து சொந்தமாக முடிவெடுத்து இதுதான் என் முடிவுன்னு சொல்ல முடியுமா? இதைத்தான் நாங்கள் செய்ய போறோம்னு சொல்ல முடியுமா? ஆளாளப்பட்ட அண்ணாமலையை கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்கல்ல. சொல்றதை கேட்டுக்கிட்டு உட்காரு, நீ நான் எதையும் பேசிக்க தெரியாத, அடிச்சு பிடிச்சி உட்கார ஓரமாக வச்சுட்டாங்க பாப்பா. இப்போ அண்ணாமலைன்னு நான் செய்கிறேன், ஆனால் ஏன் இஷ்டத்துக்கு செய்வேன், நீ சொன்னதை செய்கிறேன், ஆனால் நீ சொன்ன மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன், என் வேலையை நான் எனக்கு ஏற்ற மாதிரி பார்த்துப்பேன், அதிகபட்ச அதிகாரம் அவ்வளவுதான். இப்போ அங்கே போனார்ல, போன மனுஷனை கொஞ்சம் வரவேற்று உட்கார வைக்கலாம்ல. 2 மணி நேரம் உட்கார வச்சிருக்காங்க. ஐயா அமித்ஷா வந்துருச்சா, இருக்கட்டும் விடு, அதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பெருசாக பவர் இருக்க மாதிரிலாம் தெரியல. அது இனிமேல் தானே ஆட்டமே ஆரம்பம், நம்ம பார்ப்போம், நம்ம எல்லாத்தையும் கவனிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அடியாக அடித்தோம்னா போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அடித்து நமக்கு ஏற்றாப்புல, நம்ம வழிக்கு ஏற்றாப்புல அதை செதுக்குவோம். 2 மணி நேரம் உட்கார வச்சு பேசியிருக்க. பேசியது ஏன் இவ்வளோ தூரம்? நியாயமாக ஒரு கூட்டணிக்கு தலைமைன்னு ஒரு கட்சி வந்துருச்சுன்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். கூட்டணிக்கு தலைமைன்னு ஒரு கட்சி வந்துருச்சுன்னா அந்த கட்சி என்ன பண்ணும்? எப்பா இந்தா இதுதான் எனக்கு, உனக்கு இவ்வளவு, உனக்கு இவ்வளவு, உனக்கு இவ்வளவு, பங்கு இவ்வளவு தானே பிரிக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் சட்டம் அவர் சட்டம் இல்லாம்பாங்க இல்லை, அந்த மாதிரி தலைமை அவர் தான், ஆனால் முடிவு அவர் எடுக்க முடியாது. அவரால் எதையுமே வந்து கையெழுத்து போகிறதுக்காக ஒரு ஆளை நாங்கள் வச்சுருக்கோம், காமிக்கிறதுக்கு வெளியில் ஏன்னா திடீர்னு உள்ளே பூந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த இந்திக்காரர் தான் உங்களுக்கு முதலமைச்சர், இனிமேல் அது வரும். ஏன் வரக்கூடாது? ஒரு இந்தியன் ஏன் ஆளக்கூடாது இந்தியாவன்னு வந்துடுவாங்க. இப்போ கூட இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவர் தைரியமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வெளியில் தோணுதா?
பேசுறதா கூட வார்த்தைகளை இந்த வார்த்தை நம்ம பேசலாமா அப்படின்னு ஒரு யோசனையில தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காப்புல. திமுகவை அதாவது அவரையுமே வந்து ஒரு என்டிஏவோட ஒரு நட்சத்திர பேச்சாளராக தான் வச்சிருக்காங்களே தவிர அவரை ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை என்டிஏல என்னைக்குமே அவங்க நினைச்சதே கிடையாது, நினைக்க போறதும் கிடையாது. தப்பி தவறி உட்கார்ந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் மேலே தூக்கி உட்கார வைக்கிறாங்களே அதை விட சீக்கிரமா அதுலேருந்து உருட்டி விட்டுருவாங்க, புடுங்கிடுவாங்க. அந்த நீ உட்கார்ந்தது போதும் கொஞ்சம் நேரம் நில்லு அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிருவான். என்ன பார்த்து அங்கே உட்காந்து இப்போ இவர் பரவாயில்லப்பா, இவரே போறப்ப நினைச்சு பாருங்க, நியாயமா சீட்டு தொகுதி பங்கீடு யார்கிட்ட கேட்கணும்? கூட்டணி தலைமை கிட்ட தானே. ஓடுறா நயினா நாகேந்திரன் போறாரு, அண்ணன் அன்புமணி போறாரு, ஐயா டிடிவி தினகரன் போறாரு, இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணசாமி அண்ணன் 2 சீட்டுக்கும் அங்கேதான் போய் நிற்கணும் போல, அங்கேதான் போவாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு எப்படியாச்சும் எங்களுக்கு இதை பேசி முடிச்சுடுங்க. ஒன்றும் இல்லை, தினகரன் அண்ணன் ஜாயின் பண்ணாரு, யாரு முன்னாடி ஜாயின் பண்ணாரு? அதிமுக தலைமையில் தானே கூட்டணி. யாரு முன்னாடி போய் ஜாயின் பண்ணியிருக்கணும்? யார் கூட்டணிக்கு தலைமை தாங்குறாங்களோ அவங்ககிட்ட தானே போய் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், நேரம் அங்கே போய் இணைஞ்சு நான் கூட்டணியில் இணைஞ்சிட்டேன். இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் அண்ணன்றாரு, தம்பின்றாரு, புரட்சி தலைமைன்றாரு, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு 2 பேருக்குள்ள கூச்சமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் அவங்க மேலே பேசினாலும் கீழே புகையிறது தான். 10ஆவதுக்கு என்ன பண்ணுறான்னா, உனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியல, அதனால தான் நீ இத்தனை நாளாக தோத்துக்கிட்டு இருக்க ஐயா பழனிசாமியா. இல்லாட்டி நீ ஜெயிச்சு ஏதாச்சும் நீ ஜெயிச்ச எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் காட்டு பார்ப்போன்றான். ஐயானால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போ நான் சொல்கிறது நீங்கள் இத்தனை நாள் நீ நினச்சபடி நினச்சிதான் ஒன்றும் இல்லாமல் போச்சு அத்தனையும். இப்போ நான் சொல்கிறபடி கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒன்றால முடியும். 2021 யாரோட ஆலோசனை எப்படி ஐயா ஜெயிச்சாரு? அவரோட இதில் தானே உட்காந்துருந்தாப்புல, அதில் தானே போனியா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ சொன்னது கேட்டதுனால தான் வெறும் 60, நான் சொன்னது கேட்டீங்கன்னா 100. என்ன சொல்கிற, 100க்கு போவோம், பிளான் பண்ணுவோம் சொல்கிற. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐயா டிடிவி தினகரன் அந்த சைடில் அவருக்கு எந்தெந்த இடத்துலலாம் செல்வாக்கு இருக்கோ அங்கே கொண்டு போய் வைப்போம். அதுக்கப்புறம் ஐயா பாமக ஐயா இவர் அன்புமணிக்கு கொண்டு போயிட்டு இந்த பக்கம் தூக்கி கொண்டே வைப்போம். இதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணி நாம் ஜெயிச்சோம் அப்படின்னா நல்லாவே ஜெயிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் உனக்கு அந்த 160 சொல்கிற பற்றியா அவர் பதறார். நான் எங்கேயா 170, நான் 175 நான் கணக்கு போட்டு பார்த்துட்டப்பா 160 தான் நிற்கிது. இந்த 160 நின்னாலே போதும், நீ 160லையும் ஜெயிச்சிடலாம். அதில் ஒன்று கூட பசக்காது. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும், அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையும் அவங்களால சொந்தமாக முடிவெடுக்க இது வரைக்கும் முடியவே கிடையாது. வடிவேலு அண்ணன் மாதிரி ஆக்கி விட்டு வச்சிருக்கிறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமியை. கூட இருக்கிறவங்கள கையெழுத்து போடுறப்ப ஒன்றும் இல்லை, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட்டணி தலைவன்ற ஒரு மரியாதை ஏதாச்சும் ஒரு அவர் பேசுகிறப்ப மட்டும்தான் இருக்கும். அதிமுக பொதுக்குழுவில் கூட்டத்தில் என்ன சொல்லி பண்ணோம், கூட்டணி இந்த டிசம்பர் மாதம் நடந்துச்சுல்ல, கூட்டணிக்கு தலைமை ஏற்க ஒரு மனதாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் முன்மொழிகிறோம். கூட்டணி சம்பந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. இது அவரோட தலைமையில தான் நடக்கும். எந்த கட்சி உள்ள வந்தால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் தலைமையில நடக்கிற மாதிரி இருக்கா, அவர் தலைமையில ஏறி நடக்கிற மாதிரி இருக்கா? யோசிச்சு பாரு. இல்லை பார்க்குறவனுக்குலாம் பச்சையாகவே தெரியும். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் உள்ளுக்குள்ள புழுங்கி தள்ளுறாங்க. எதுக்கத்தாலும் அங்கே போய் ஓடுறாங்க. அவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறீங்களா, அவங்க கூட்டணியில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இப்போ இந்த கூட்டணிக்கு யார் தாப்பா ஓனருன்ற ஒரு பெரிய கேள்வி வந்து நிற்குதா இல்லையா? முழுக்க கண்ட்ரோல் எடுத்துருக்கிறாரு. நாங்கள் அதாவது இப்போ தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டி போடணும், ஐயா எடப்பாடி எந்த தொகுதியில் நிற்கணும், அவருக்கு எவ்வளோ தொகுதி, அதிமுகவுக்கு எவ்வளோ தொகுதி, இது அத்தனையும் அவங்க கண்ட்ரோலுக்கு இப்போ உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் டெல்லிக்கு இத்தனை தடவை போயிட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, எங்கே நடக்கணும்? இதுக்கு முன்னாடி 2021 அமித்ஷா ஐயா டெல்லியிலேருந்து இங்கே வந்து ஹோட்டலில் தங்கி உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட போய் பேசுறாரு. அதில் ஓரளவுக்கு எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இங்கே பேசுகிறாங்க. அப்போ இவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்குது. இவங்க இப்போ நீங்கள் போயிட்டு அங்கே இதுக்கு வேற வந்து ஏதாச்சும் ஒரு இன்னொரு கொண்டாந்து விட்டுருவாங்க. ஏன் நாங்கள் போய் டெல்லிக்கு, ஏன் எங்களுக்குள்ளே இருக்க நட்பு அப்படி. அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆள், உள்துறை அமைச்சர், எனக்காக நேரம் ஒதுக்கி கொடுக்க நான் போய் பார்க்குறேன். நீங்கள் என்ன இந்திய தேர்தலில் போட்டி போய் தமிழ்நாடு அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில உள்ள பிரச்சனை. ஏதாவது சொந்த கட்சியை இது வரைக்கும் ஒழுங்காக காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் தமிழ்நாட்டை அவங்களை மீறி அவர் நினைக்க செய்யற, அவரே நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் அவங்களை மீறி அவரால் ஏதாச்சும் செய்ய இப்பயும் ஒன்றும் செய்ய முடியலையே. இப்பயும் ஒன்றும் இல்லையே. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னத்தை தள்ளிடுவாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு நான் கேட்கல, அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க. பார்த்துக்கோ. ஆனால் இன்னமும் நாங்கள் நம்புகிறோம்ப்பா, ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர்,
அதிமுக தான் கூட்டணி. அவர் சொல்லி தான் ஐயா அமித்ஷா எல்லாத்தையும் கேட்பாரு. அவர் பேச்ச ஐயா அமித்ஷா மீற மாட்டார் நான் நம்புறேன். எவ்வளவு பேர் இதை நம்புறீங்க? நன்றி.